நேற்று இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு உறுதியாகி இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம வந்து ரஷ்யாவோட எண்ணெய்கள் கச்சா எண்ணெய் வாங்குறோம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து கண்ணாவினான் நிறைய டொனால்ட் ட்ரம்ப் போட்டு வச்சிருந்தாரு. இப்போ என்னன்னா வந்து நாங்கள் வந்து ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்கவில்லை என்று சொல்லி மோடியை வந்து ஒத்துக்கொண்டதனால் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மோடியை பாராட்டி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்கிறார். இதில் அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னா, அமெரிக்காவுடைய அழுத்தத்துக்கு இவங்க வந்து அடிபணிந்து விடுகிறார்கள். ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குறீர்களா, அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்குறீர்களா அப்படிங்கிறது நமக்கு எது லாபமோ அதை வந்து அடிப்படையாக வச்சு நம்ம வாங்கலாம். ஆனால் அமெரிக்கா மிரட்டினால் அந்த அழுத்தத்துக்கு இந்தியா மோடி அரசு வந்து பணிந்து போகிறது அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த ஒப்பந்தத்தை பற்றி இன்றைக்கி தொல் திருமாவளவன் கூட அதை பற்றி பார்லிமெண்ட்டில் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்கிறாரு. ஏன்னா வந்து நம்ம வந்து இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தத்தைப்படி இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு 7% வரியை அமெரிக்கா குறைக்கிறது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு சுத்தமாக வரியே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட என்னன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு ஹோல்சேல் ரேட்டுக்கு இந்தியாவை கொண்டு போய் அமெரிக்காவில் விற்பது அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு தெரிய வருகிறது. அவரே என்ன சொல்லுகிறாருன்னா வந்து டொனால்ட் ட்ரம்ப், நாங்கள் வந்து ஒரு வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம்ங்கிறார். வர்த்தக போரை முடிவுக்கு வந்ததாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் சிந்துங்கிற போரையும் அவர் முடிவுக்கு கொண்டு வந்து அவர் சொன்னார். அதை பற்றி இது வரைக்குமே எந்த விதமான கருத்துமே தெரிவிக்கவில்லை மோடி அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ மோடி வந்து என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா, எப்பயாவது ஒரு தான் பார்லிமெண்ட் வரும், பிரச்சனையை பேசிவிட்டு நம்மளை சிக்கலுக்கு உள்ளாக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான இதுதான். இப்போ வந்து தன்னோட இஷ்டத்துப்படி வெளிநாடுக்கும் போக முடியாது. ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்து அமெரிக்காவில் போய் இஸ்ரேலில் போய் அவர் என்ன பண்ணாருங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் கசித்து கொண்டு அதுவுமே மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக அடுத்து அந்த பிரச்சனைக்கு வரும், நாடாளுமன்றத்தில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஆக மொத்தம் இந்திய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறது மோடி அரசு.